பிள்ளை நானேயா ஏசையா, அன்புள்ள ஏசையா, ஏசையா, உம் பிள்ளை நானேயா, ஏசையா, ஆனந்த ஒளி பிறக்கும், ஏசையா, வாழ்வெல்லாம் வழி திறக்கும், ஏசையா, ஆனந்த ஒளி பிறக்கும், ஏசையா, வாழ்வெல்லாம் வழி திறக்கும், ஏசையா, அன்புள்ள ஏசையா, ஏசையா, உம் பிள்ளை நானேயா. ஏசையா. ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலும் சினர்ஜி இந்தியா மிஷனுடைய ஊழியத்தின் சார்பிலும் இந்த நாளிலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பது அதிக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் இந்த நம்பிக்கை டிவியில் இந்த சினர்ஜி இந்தியா மிஷனுடைய ப்ரோக்ராம் வந்துட்டுருக்கு. நல்ல பாடல், அதனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அநேக நீங்கள் தொடர்பு கொள்கிறீங்க, செபிக்கிறீங்க, காணிக்கை அனுப்பி தந்துட்டுருக்கீங்க. உண்மையாகவே ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஒரு நன்மை குறையப்படாது. தொடர்ந்து இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்தை நீங்கள் தாங்கவும் செபிக்கவும் முன் வரணும்னு சொல்லி உங்கள் அன்பாக கேட்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அநேக நீங்கள் தவறாமல் பார்த்து கொண்டிருக்கீங்க. அதை எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். மத்தியில் ரெவரண்ட் டாக்டர் சைமன் பண்ணையானன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தினின்று அவருடைய வாழ்க்கை நெறியினின்று நற்செய்தி பணிக்கான ஊக்கத்தை ஆக்கத்தை இதை போலத்தொரு நாளுக்காக நாம் இந்திய தேசத்தில் செய்து நிறைவேற்ற வேண்டிய பணிகளுக்கான கிருபைகளுக்காக கர்த்தருடைய வசனத்துக்கு காத்திருக்கிறோம். இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் மிக முக்கியமான இன்னொரு எல்லைக்கு நம்முடைய சிந்தையை ஆண்டவர் நமக்கு திறந்து தருவாராக, தொட அனுமதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31வது அதிகாரத்தில் அதனுடைய உச்சம், த கிளைமாக்ஸ் என்று இந்த வசனத்தை சொல்லுவார். 33, 34 வசனங்களை வாசிக்கிறேன். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானை, ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். இந்த 3 அதிகாரங்கள், 29ஆம் அதிகாரம் துவங்கி 30, 31 3 அதிகாரங்களும் இதை மையமாக கொண்ட தீர்க்க தரிசனமாக அமைந்திருக்கிறது. ஜாதிகளே, தூரத்து தீவுகளே, ஒரு மந்தையை காக்கும் விதமாக கர்த்தர் உங்களை காப்பார். எப்படி காப்பார்? ரத்தன சுருக்கமாக கடவுளுடைய வசனம் சொல்லுகிறது, மக்கள் தன் அவல நிலை அறிந்தவாறு அவர்களை மாற்றி அமைக்கிறார். அவர்கள் மனம் மாறும்போது, நீதி நியாயத்திற்கு கீழ்ப்படியும் போது, நடைமுறையில் கடவுளின் திட்டத்திற்காக இணங்கும் போது, கடவுளின் சித்தத்திற்காக பணிந்து கொள்ளும்போது அவர்கள் அவல நிலை மாறுகிறது. அப்படி அவர்களுடைய அவல நிலை மாறுவதற்காக அவர்களிலே ஆண்டவர் செய்த மகத்தான புதிய ஏற்பாட்டின் சிந்தை பழைய ஏற்பாட்டின் இந்த தீர்க்கத்திலேயே சொல்லப்பட்டது. என்ன? அவர்கள் உள்ளத்தில் ஆண்டவரின் பிரமாணத்தை வைத்து அவர்கள் இதயத்தில் எழுதி அவர்கள் என் சொந்த ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன்
அவர்களின் தேவனாயிருப்பேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது பள்ளி பருவத்தில் தந்த மிகப்பெரிய தைரியம், வேகம், உத்வேகம் இதுதான். கடவுளின் திட்டத்தில் ஆண்டவருக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு குடும்பமாய், ஒரு சின்ன கூட்டமாய், சிறு மந்தையாய் கூடி வரும்போது இந்த தைரியம் தான் ஆண்டவர் தருகிறார். என்ன, இனி அவர் என் தெய்வம், நான் அவர் ஜனம், அவருடைய இனம், அவருடைய பிள்ளை. அந்த தைரியம் தருகிற வேகம், உத்வேகம் வேறு எதற்கும் இல்லை. அதில் பிறக்கிற பலன், அதில் உருவாகிற ஒரு காட்சி, பார்வை வேறு எதிலும் இல்லை. அந்த வேகத்தை ஆண்டவர் அந்த கிருபையில், இந்த அதிகாரங்களில் இஸ்ரேல் என்கிற தம்முடைய இனத்திற்கு அவர்கள் மனம் திரும்புவதனால், நீதிக்காக ஆண்டவர் வழக்காடுவதற்கு மனம் ஒத்து வந்ததனால் இவைகள் நடக்கிறது என்று இந்த எரேமியா தீர்க்கமாக உரைக்கிறார். வசனத்துக்கு வாங்க. இருண்ட சூழலில் இஸ்ரவேலின் நம்பிக்கையான ஒரு எதிர்காலத்தை எரேமியா சூழரைக்கிறார். அது என்ன? நான் ஒரு ஆசி தருகிறேன். அந்த ஆசியில் இந்த நன்மை இருக்கிறது. அந்த நன்மை உடனடியாக எல்லாவற்றுக்கும் இப்போது இன்ஸ்டன்டேனியஸ்ன்னு சொல்கிறாங்களே, உடனே சட்டுன்னு நடக்கணும்னு சொல்கிறாங்களே, அப்படி இல்லை. ஆனால் நிச்சயமாய், முடிவாய் இந்த நன்மையே தருவேன். 29 அதிகாரத்தில் இந்த வசனம் எரேமியாவின் வார்த்தைகளாக நமக்கு அருளப்படுகிறது. பாருங்கள், 29வது அதிகாரத்தில் 11, 12, 13, 14 வசனம் வரைக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, ஆண்டவர் என்னை மனம் திரும்புவதற்காக, உடைந்த உள்ளம் கொண்ட ஒரு வாழ்வு நெறிக்காக, இணங்குவதற்காக, அவருடைய திட்டத்துக்காக அழைக்கும்போது சமாதானத்துக்கு ஏற்றுவானவைகளே. அப்போது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்கள் என் முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்கள், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன், நான் உங்கள் சிறை இருப்பை திருப்பி. எப்படிப்பட்ட சிறைகள் இல்லை? விலங்குகள், அடிமைத்தனங்கள், எத்தனை கோரமான எல்லைகள். நானும் நம்முடைய சந்ததியும், நானும் நம்முடைய குடும்பங்களும், நம்முடைய சபையும், நம்முடைய ஊழியங்களும், நம்முடைய ஐக்கியங்களும், நம்முடைய எல்லைகளும் கோரமாக இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சிறை இருப்பை நான் திருப்பி உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலுமிருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்திற்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன். யூதாவே, என் வீடு, யூதா என்கிற என்னுடைய சந்ததியே, கடவுளின் திட்டத்திற்காக கடவுள் உனக்கு தந்திருக்கிற அத்தனை கிருபையை துன்பத்தின் வழியாய், எரேமியாவின் வாழ்க்கையிலே நடைபெற்ற நிகழ்வுகள் இந்த அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சேற்றில் அவரை அமிழ்த்துகிறார்கள், துன்புறுகிறார், உயிரே போய்விடும் என்று சொல்லுகிறார். உனக்கு திருமணம் கிடையாது என்று சொல்லிவிடுகிறார். அதை ஏற்கிறார். கடவுளின் திட்டத்தில் தாழ்வைப்படுகிறார். சமுதாயம் அங்கீகரிக்கிற உயர் எல்லைக்கு அவர் வாழவில்லை. சிறுமைப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, ஓரங்கட்டப்பட்டு, யாராலும் அங்கீகரிக்கப்படாத எல்லைகளில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட எல்லையில் நிற்கும்போது 31வது அதிகாரத்தின் 5வது வசனம், மறுபடியும் சமாரியாவின் மலைகளில் திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய்,
நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திரு, சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர்கள் கூறும் காலம் வரும். அப்படி கூறும்போது உலகமெங்கும் இருக்கிற மனிதர்கள் ஜாதி ஜாதியாய், ஜனம் ஜனமாய், தூரத்து தீவுகளாய் ஒரு மந்தையை காக்கும் வண்ணமாக ஆண்டவர் காக்கிறார். அந்த நாட்களுக்கு பிறகு ஒரு புது உடன்படிக்கையின் இனமாக ஆண்டவர் இவர்களை விடிய பண்ணுகிறார். அவர்கள் முன்னோரில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை ஒவ்வாததாக மாறிவிட்டது. இதை செய்யாதே, அதை செய்யாதே, இதை செய், அதை செய் என்கிற மேலோக்கமான சன்மார்க்கமான இதயத்தின் ஆழம் இல்லாத, புரிந்துணர்வு இல்லாத, ஒப்பு கொடுத்தல் இல்லாத, இயல்பானது அல்லாத காரியங்களை சன்மார்க்கமாக செய்து நிறைவேற்றுகிறேன். அது இயலல்ல. ஆகினால முடிவாக ஆண்டவர் தரவிருக்கிற ஆசை நன்மைக்காக புது உடன்படிக்கையை அவர்களில் வைக்கிறேன். அது கற்பனை இல்லை, சீனாய் மலையில் எழுதப்பட்ட கற்பனை அல்ல. உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை அல்ல, இயேசுவில் அவருடைய இரத்தத்தினால, அவருடைய புண்ணியத்தினால, மீட்பின் அருள் திட்டத்தினால அவருடைய இதயத்திலேயே பதிக்கிறேன், உள்ளத்தில் பதிக்கிறேன். 33ஆம் அதிகாரம் சொல்லுகிறேன். அவர் இதயத்தில் எழுதி, நாங்கள் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் உள்ளத்தில் அவைகள் வைக்கப்பட்டிருக்கும். இதை செய், இதை செய்ய வேண்டாம், இது உனக்கு நல்லது, இது உனக்கு அடுத்ததல்ல, உனக்கு அழகானதல்ல, உன்னை உருவாக்குவது அல்ல என்பதை என் இதயத்திலேயே உணர பண்ணுவதற்காக அவருடைய கற்பனைகள், பிரமாணங்கள், அவருடைய வாக்குகள், அவருடைய திரு சித்தம், திட்டம், த வெரி இன்டென்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதன் நோக்கே இதயத்தில் சொல்லப்படும். அதன் மூலமாய் இம்மக்கள் என் மக்களாக மாறுகிறார்கள். எத்தனை அழகான ஒரு புரட்சி, ஒரு புதிய சமுதாயம் ஒன்றை தோன்றுவதற்காக இங்கு தோன்றுகிறது. இனி என்ன நடக்கிறது பாருங்க. அந்த புதிய எருசலேமுக்கு இவர்கள் ஆயத்தமாகும் போது, இனி ஒருவன் தன் அயலானை, தன் சகோதரனை, சகோதரியை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிக்க வேண்டியதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். புதியதோர் விசுவாச இனம் தோன்றுகிறது. இதைத்தான் இறை குலம், புது சமுதாயம், புத் எழுச்சியின் கடவுளின் விசுவாச சமுதாயம் என்று கூறுகிறோம். அந்த விசுவாச சமுதாயம் கடவுளின் வார்த்தையில் ஆழமாய் நம்பிக்கை கொண்டு பேர் ஒளி வீசுகிறது. அவர்களுக்குள்ளாக வெளிச்சத்தை தருகிறது. அவர்களை சூழ வாழ்கின்ற குடும்பத்திற்கு அந்த கிருபையை தருகிறது, சபைக்கு தருகிறது, சமுதாயத்துக்கு தருகிறது, நறுமணம் வீசுகிறது. சமுதாயத்தின் அத்தனை எல்லைகளில் இருக்கிற நெடிகளில், வாசனை இல்லாத இடங்களில், நாற்றங்களில் இவைகள் குறுக்கிட்டு கடவுளின் திட்டம் அது அல்ல இது என்று கற்றுக் கொடுக்கிறது. இனி என்றுமே இவர்களை பிடுங்க வேண்டியதில்லை. நாட்டுவது, பழிப்பதல்ல, கட்டுவது, உருவாக்குவது, அழித்து ஒடுக்கப்படுவதல்ல, நாட்டி வளர்ப்பது என்கிற திட்டம். ஆண்டவர் எரேமியாவை அழைக்கும் போது, பார், பிடுங்க, இடிக்க, அழிக்க, கவிழ்க்க, இவைகள் யாவும் எதற்காக செய்கிறார்? கட்டுவதற்காக, நாட்டுவதற்காக, திரும்ப திரும்ப திருப்புவதற்காக, உருவாக்குவதற்காக, மாற்றுருவாக்குவதற்காக. ஒரு இனத்தில் செய்கிறார்,
எஞ்சி இருக்கிற அத்தனை இனங்களுக்கும் அதை எடுத்து செல்வதற்காக ஜாதிகளில், ராஜ்யங்களில், நாடுகளில், நாடுகளின் பிராந்தியங்களில், மொழிகளில், கலாச்சாரங்களில் அவர்களுக்கு உள்ளாக சென்று கட்டி நாட்டி திரும்ப பண்ணி உருவாக்கி மாற்றுருவாக்கம் செய்கிறார். இனி வென்றுமே இவர்கள் பிடுங்கப்படுவதில்லை, அழித்து ஒழிக்கப்படுவதில்லை. சொல்லிட்டு வசனம் சொல்கிறது, என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். எத்தனை ஆச்சரியமான ஒரு அதிசயத்தை நம்மை பார்த்து கேட்கிறார். என்னால் செய்யக்கூடாத ஏதோ ஒரு அதிசயம் உண்டோ? இந்தியாவில் இன்றைக்கு நாம் வாழுகின்ற எல்லைகளில் ஏறத்தாழ 300 இனங்களிலே இப்படிப்பட்ட ஊழியங்களை 46 ஆண்டுகளாக செய்திருக்கிறேன். இந்த சகோதர சகோதரிகளோடு கூட கற்றுத் தேர்வதற்கு ஆயிரமான பாடங்களை இந்த எளிய மக்கள் மத்தியில் செய்த ஊழியத்தின் மூலமாக கற்றுக்கொண்டோம். அது உலகெங்கும் 200 கோடி மக்கள் அவர்கள் வாய்மொழியாக கொண்டிருக்கிற கலாச்சாரம் என்று சொல்லுவோம், ஒராலிட்டி. அந்த கலாச்சாரத்துக்குள்ளாக இந்த ஆண்டவரின் பிரமாணம் அன்பாய், கற்பனையாய், கடவுளின் திட்டமாய் உட்புகுந்து அவர்களை விசுவாச இனத்திற்கு எருசலேமுக்காக, யூதா என்கிற தெரிந்தெடுக்கப்பட்ட அவருடைய இனத்துக்காக சுகமாய் தங்குவதற்காக. எருசலேம் சுகமாய் தங்கும், யூதா சுகமாய் தங்கும். அப்படி 300 இனங்களில் நான் தெரிய நம்முடைய நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு 1000 இனங்கள் இருக்கிறது என்று கணக்கெடுக்கிறோம். அந்த 1000 இனங்களில் ஆண்டவர் அவர்களை சுகமாய் அவருடைய திருநாமத்தினால தங்க பண்ணுகிறார், சுகம் தருகிறார், பலம் தருகிறார், குணம் தருகிறார், உலகமெங்கும் செய்கிறார். 200 கோடி எழுத படிக்க தெரியாத ஒராலிட்டி என்று சொல்லப்படுகிற வாய்மொழி கலாச்சாரத்திலே இருக்கிற ஆப்பிரிக்காவின் பழங்குடி இனத்தவர்களுக்கு, தென் அமெரிக்காவின் ஏராளமான எளிய இனங்களுக்கு, உலக அரங்கில் இருக்கிற 200 கோடி மனிதர்களுக்கு செய்கிறார். எழுத்திருத்தவர்களுக்கு வேதத்தின் மூலமாக செய்கிறார். அவருடைய கலாச்சாரங்களின் வழியாக பிறருக்கு செய்கிறார். அப்படி செய்து ஜாதிகளே, தூரத்து தீவுகளே, ஒரு மந்தையை காக்கும் வண்ணமாக ஆண்டவர் காக்கிறார். எப்படி காக்கிறார்? உள்ளத்தில் அவருடைய பிரமாணத்தை வைத்து அவருடைய கற்பனையை நேசிக்க இதயத்தில் எழுதி, அவர்கள் என் ஜனமாய், அவர் அவர்களின் தெய்வமாய் மாறும் கிருபையை இந்த புதிய உடன்படிக்கையின் வாயிலாக ஆண்டவர் எனக்கு அருளுகிறார். பார், பிடுங்க, இடிக்க, அழிக்க, கவிழ்க்க, இது அழிப்பதற்கல்ல, கட்ட, நாட்ட, திருப்ப, மாற்றுருவாக்கம் செய்ய. இந்த பணிகளை 2 கலந்து ஒன்றித்து வாழ்வதற்காக தேவாவையானவர் இன்றைக்கும் நம்மை அழைக்கிறார். இடம் கொடுப்போமா? இணங்குவோமா? சரி என்று சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மை அழைப்பதற்கு உன் பிள்ளை நானேயா, அன்புள்ள ஏசையா, உன் பிள்ளை நானேயா, ஆனந்த ஒளி பிறக்கும், வாழ்வெல்லாம் வழி திறக்கும், ஆனந்த ஒளி பிறக்கும், வாழ்வெல்லாம் வழி திறக்கும், அன்புள்ள ஏசையா, உன் பிள்ளை நானேயா. காடு மேடு ஓடிய ஆடு
என்று என்னை வெறுத்திடவில்லை. காடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. நாடி என்னை தேடிய தயவல்லவோ. பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம் அன்புள்ள ஏசையா. ஏசையா உம் பிள்ளை நானேயா. ஏசையா பகலில் மேகம் இரவில் ஜோதி பசிக்கும் அன்னா ருசிக்கவும் அன்பு. பகலில் மேகம் இரவில் ஜோதி பசிக்கும் அன்னா ருசிக்கவும் அன்பு. நாடி என்னை தேடிய தயவல்லவோ. பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம் அன்புள்ள ஏசையா. ஏசையா உம் பிள்ளை நானேயா. ஏசையா தாகம் தீர ஜீவ தண்ணீர் உள்ளங்கையில் என்னையும் கண்டி. தாகம் தீர ஜீவ தண்ணீர் உள்ளங்கையில் என்னையும் கண்டி. நாடி என்னை தேடிய தயவல்லவோ. பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம் அன்புள்ள ஏசையா. ஏசையா உம் பிள்ளை நானேயா. ஏசையா அன்புள்ள ஏசையா. ஏசையா உம் பிள்ளை நானேயா. ஏசையா ஆனந்த ஒளி வீரக்கும் ஏசையா வாழ்வெல்லாம் வழி தீரக்கும். ஏசையா ஆனந்த ஒளி வீரக்கும் ஏசையா வாழ்வெல்லாம் வழி தீரக்கும். அன்புள்ள ஏசையா. ஏசையா உம் பிள்ளை நானேயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கேட்ட இந்த செய்தி இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்மையாகவே பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட பேசியிருப்பான்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அன்பை ருசிக்காத அநேக கோடி கோடியான மக்கள் நரகத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஆண்டவருடைய அன்பை ருசிக்காதபடி. இந்த ஆண்டவருடைய அன்பை கொடுப்பதற்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஆண்டவருக்காக உழைக்க, ஆண்டவர் ஊழியத்தை செய்ய முன் வருவீங்களா? ஆண்டவருக்கு பக்த கோடிகள் தேவையில்லை, சீடர்களை எதிர்பார்க்கிறார். அவருக்காக பணி செய்வதற்கு, அவருடைய அன்பை எடுத்து செல்வதற்கு, எடுத்து சொல்வதற்கு அவருடைய சீடர்களை எதிர்பார்க்கிறார். நீங்கள் வருவீங்களா? இல்லைனா ஜெபிப்பீங்களா? இல்லைனா கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குவீங்களா? மகாராஷ்டிரா பல மாநிலங்களில் அநேக தாலுக்காக்களை தத்தெடுத்து ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அப்படி தாலுக்கா தத்தெடுப்பீங்களா? ஊழியத்தை தாங்குவீங்களா? மிஷனரிகளை தாங்குவீங்களா? ஏதாவது செய்யுங்க. அவருடைய அன்பு உங்களை நெருக்கி எவ்வளையா? ஆண்டவர் எவ்வளவா நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார்ல. எனவே ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிற, மிஷனரி தாகத்தோடு செய்து கொண்டிருக்கிற இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளணும்னு சொல்லி உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களையும் குடும்பத்தையும் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பா. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் காணிக்க அனுப்பிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி அவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் அனுப்புவதற்கு அது ஏதுவாக இருக்கும். தொடர்ந்து மத்தியில் வந்து இருக்கிற ஆயர்கள் செபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். நன்றி. எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, உம்முடைய மகத்தான கிருபையை எரேமியாவின் எச்சரிப்பின் வார்த்தைகளாய் உம்முடைய கிருபையை கொண்டு நடுக்கத்தோடு பயத்தோடு கற்று தேறுவதற்கு தந்த இந்த அழகான தருணத்துக்காக நன்றி. மக்கள் இனம் இனமாக, திரள் திரளாக, ஜனம் ஜனமாக, எங்கள் நாட்டிலே கோடி கோடியாக இன்னும் இந்த ஆண்டுகளில் வந்து இவரின் தெய்வம், இவர்களின் ஜனம் என்று சொல்லப்படுவதற்காக ஏங்கும் தருணத்தில்
நாங்கள் மனம் திரும்புவதற்காக காத்திருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு உம்முடைய நீதியை, உம்முடைய உத்தமத்தை காண்பித்து கீழ்ப்படிய இணங்க கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தம் கேட்க, உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு பராமரிப்புக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் வீச செய்து உங்கள் மேல் எப்போதும் இரக்கம் செய்ய கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவரின் விலகாத அந்யோன்யம், அந்த சகல பாக்கியம் உங்களோடு, உங்களுடைய தேவைகளோடு, உங்களுடைய எல்லைகளில் இருக்கிற உங்களுடைய அசாத்திய கிருபைகளோடு கீழ்ப்படிய இணங்க வழி நடத்தப்பட ஆண்டவரின் கிருபை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.